Hello students, important 2 mark 3 mark problem seriesல lesson number 8ல example problem 8.2ல இருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் கான்செப்ட் பசங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். a radiation of wavelength 300 nanometers. ஓகேவா, அப்போ லாம்டா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லாம்டாவுடைய வேல்யூ எவ்வளோ 300 நானோமீட்டர்ஸ். அப்போ 300 இன்டூ நானோனா எவ்வளோ 10⁻⁹ கரெக்டாக 10⁻⁹ மீட்டர் ஆன் அ சில்வர் பிளேட். ஓகேவா, ஒரு சில்வர் சர்ஃபேஸ் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ரேடியேஷன் வந்து அடிக்குது. வில் த ஃபோட்டோ எலக்ட்ரான் பி அப்சர்வ்டு. ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் தட் இஸ் இந்த மெட்டல் பிளேட்டில் இருக்கக்கூடிய தட் இஸ் இந்த சில்வர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியில் வருமா, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனர்ஜி தான் கண்டுபிடிக்கணும். நம்ம இன்சிடென்ட் ஃபோட்டான்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் இந்த இன்சிடென்ட் ரேடியேஷன் அதனுடைய ஃபோட்டான்ஸோடைய எனர்ஜி தான் கண்டுபிடிக்கணும். அதோடைய ஃபார்முலா என்னது, E is equal to h நியூ. கரெக்டா, இந்த நியூவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், C by லாம்டான்னு சொல்லுவோம். கரெக்டா, அப்போ ஐ கேன் ரீப்ளேஸ் திஸ் ஃபார்முலா ஆஸ் E is equal to hc by லாம்டா. ஓகேவா, இது எதில் சொல்லுவோம், எப்போதுமே நம்ம எனர்ஜி வந்து நம்ம ஜூல்ஸில் சொல்லுவோம். பட் ஆனால் நம்மளுக்கு இந்த என்ன கொடுத்துருக்காங்க, எதோட கம்பேர் பண்ணணும், நம்ம ஒர்க் ஃபங்க்ஷனோட கம்பேர் பண்ணணும். அப்போ இந்த ஃபார்முலாவை நான் இப்போ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன்னா E is equal to hc by லாம்டா இன்டூ என்னது E. ஓகேவா, சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரானோடைய வேல்யூ தட் இஸ் இது எதில் சொல்கிறோம், நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா, ரைட். இப்போது கிவன் வேல்யூஸ் அப்படியே எடுத்து பண்ண போகிறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ணால் we will get the final answer. அப்போ E is equal to ஹெச்ங்கிறது என்னது, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது 6.26 இன்டூ 10 to the power of -34. கரெக்டா, எஸ். இன்டூ சியோடைய வேல்யூ என்னது, ஸ்பீட் ஆஃப் லைட், ரைட், என்னது 3 இன்டூ 10 to the power of 8 டிவைடட் பை லாம்டாங்கிறது என்னது 300 நானோமீட்டர்ஸ். கரெக்டாக, அப்போ 300 இன்டூ 10 to the power of -9 இன்டூ சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான். சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் வேல்யூ என்னது, எப்போ நம்மளுக்கு 1.6. கரெக்டாக, இன்டூ என்னது 10 to the power of -19. ரைட், அப்போ இதை நான் ஃபர்தராக சால்வ் பண்ணால் E is equal to என்னங்க எனக்கு 6.626 இன்டூ 3 பண்ணுவோம். கரெக்டாக, அப்படி பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கிடைக்கும் 19.878 ரைட்டா இன்டூ 10 to the power of -26ன்னு கிடைக்கும் நியூமரேட்டரில். புரிஞ்சிச்சா, டிவைடட் பை 300 இன்டூ 1.6 பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 418 கிடைக்கும் இன்டூ 10 to the power of -28ன்னு கிடைக்கும் கீழே டினாமினேட்டர். ஓகேவா, அப்போ நான் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது E is equal to இந்த கீழே இருக்கக்கூடிய 10 to the power of -28 மேலே போச்சுன்னா என்ன ஆகும், 10 to the power of +28 ஆகும். +28 -26 என்ன ஆகும் நம்மளுக்கு 10 power +2 அப்படின்னு கிடைக்கும். அதை நான் வந்து என்ன எழுதுறேன், 10 power 2 அப்படின்னு எழுதுறேன். அப்போ மேலேயும் கீழே நான் டிவைட் பண்ணணும். 19.878 டிவைடட் பை 480. லாக் புக் யூஸ் பண்ணுங்க. சரியா, லாக் புக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருப்பேன். இதே லெசனில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் அதை வச்சு இந்த ப்ராப்ளமுக்கு செக் பண்ணி பாருங்கள் ஆன்சர் எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்ட்டு. ரைட்டா, ஸோ இப்போ நான் இதுக்கு லாக் எடுக்கணும், இதுக்கு லாக் எடுக்கணும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும், ஏன்னா டிவிஷனில் இருக்குது. வர ஆன்சருக்கு என்ன எடுக்கணும், ஆன்டி லாக் எடுக்கணும். கரெக்டா, ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட், ஸோ இதை நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0. ரைட்டா 0414ன்னு கிடைக்கும். ரைட்டா, அப்போ இதை நான் இன்னும் எப்படி சிம்பிளிஃபைடாக எழுதலான்னா E is equal to என்னது 2 டெசிமல் இருக்கா, தட் இஸ் இங்கே 10 power 2ல் இருக்கா. அப்போ 2 டெசிமல் நான் தள்ளி வச்சுன்னா என்ன கிடைக்கும் எனக்கு 4.14 என்னது எலக்ட்ரான் வோல்ட். இப்போ பாருங்க தான் முக்கியமானது. இப்போ ஆன்சர் எடுத்துட்டு வந்துட்டோமா, இப்போது மேலே எடுத்துகிட்டு போய் பாருங்கள் ஆன்சர் என்ன இருக்குது. நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது, நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 4.14 எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டா, நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது 4.14 எலக்ட்ரான் வோல்ட்.
ஆக்சுவலாக ஒர்க் ஃபங்க்ஷனே எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு 4.7 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷனோட இது எப்படி இருக்குது நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை அப்சர்வ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ நம்மளுடைய எனர்ஜி இன்சிடென்ட் ஃபோட்டான்ஸோட எனர்ஜி எப்படி இருக்கணும், இந்த ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமாக இருந்தால் தான் வி கேன் அப்சர்வ் த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். அப்படி இல்லைனா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும், நம்ம லாஸ்ட்டில் இந்த ஆன்சர் எழுதும்போது எழுதி முடிக்கணும். ஓகேவா? ஸோ பொறுமையாக சால்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.